ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டாரில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சிப்ஸ். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வந்து இதே மெத்தட்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயில் இருக்க விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம், இல்லைனா நமக்கு வந்து அது ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸாக இருந்தால் ஓகேனா விட்டுருங்க, இல்லைனா அதை வந்து ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் இதே மாதிரி வெட்டி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கடலை மாவு ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு வந்து வெண்டைக்காயில் கொஞ்சம் ஸ்பைசினஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது 125 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். உங்களுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும், அதனால தான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போடுறது. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவுலாம் ஒட்டணும், அதனால தான் இப்போ தண்ணி தெளிக்கிறது. இதுவே நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வெண்டைக்காய் நல்லா ஒட்டிக்கும், அதனால வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெண்டைக்காயில் ஆட் பண்ணிக்கலாம். கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து வெண்டைக்காயில் கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான ஸ்பைசியான வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.